முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய சபையிலே அமர்ந்திருக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், செலவுகள், கடுமையான நோயில் பாதிக்கப்படுவதை விட்டும் நம்மை சார்ந்தவர்கள் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான அற்புத படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளை பற்றி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் மெருகேறும், நம்முடைய அந்த நம்பிக்கை உறுதிப்படும். எத்தனை பெரிய அற்புதமான படைப்புகள் உலகத்திலே படைத்திருக்கின்றான். அதே மனிதன் என்ற படைப்பை மிக அற்புதமான சிறப்பான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை படைத்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றான். தன்னுடைய பேர் ஆற்றலை இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றான். அல்லாஹ் என்றால் யார், அவருடைய அற்புதங்கள் என்ன, அவருடைய படைப்பின் வல்லமை என்ன என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகின்றான். எத்தனை விதமான கோடான கோட அற்புத படைப்புகளை படைத்து அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்கின்றான். அல்லாஹ் என்றால் யார்? இவன் தான் அல்லாஹ். இப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். உலகத்திலே மிக அற்புதமான படைப்புகள், ஒவ்வொரு படைப்பிலும் பல வகையான பலவிதமான இனங்கள், மனிதர்களிலே பலவிதமான மனிதர்கள், பறவைகளிலே பலவிதமான பறவைகள், விலங்கினங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே கோடான கோடி வகைகள், மீனினங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வகைகள். கண்ணியமிக்கவர்களே, மனிதனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்திலே எத்தனை கோடி நபர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தனித்தனியான கை ரேகைகளை கொடுத்திருக்கிறார். உலகத்திலே ஒருபோல் இருக்காது மற்றவருடைய ரேகை. இது எவ்வளவு பெரிய வல்லமை! உலகத்திலே யாரும் செய்ய முடியாத வேறு ஆற்றல் உடையவன் என்பதற்கு இது ஒன்றே போதுமானது. சரி, மனிதர்களை மட்டும்தான் அல்ல இப்படி அற்புதமாக படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் இல்லை. மனிதனை போன்ற பல செயல்களில் ஈடுபடக்கூடிய மிருகங்களை படைத்திருக்கிறான். பலவிதமான மிருகங்கள் மனிதனை போன்று என்ன செய்கின்ற செயல்படுகின்றது. அதுவும் குட்டிகள் ஈன்றுகின்றது, பாசம் காட்டுகின்றது, உணவு அருந்துகின்றது, அல்லது தன்னுடைய குட்டிகளுக்கு உணவை அளிக்கின்றது. இதுவெல்லாம் கிட்டத்தட்ட மனிதனுடைய செயல்களை போன்றதாகத்தான் இருக்கின்றது. அதே போன்று பறவைகள், கொசு, எறும்பு என உலகத்திலே எண்ணிலடங்காத படைப்புகளை படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை காட்டுகின்றான். சாதாரண படைப்புகளை படைத்திருக்கின்றான், பலகீனமான படைப்புகள், மிக பலம் வாய்ந்த படைப்புகளையும் எல்லாம் படைத்திருக்கின்றான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், மலைகள், இதெல்லாம் மிக உறுதியான படைப்புகள். படைப்புகளிலே மிக உறுதியான படைப்புகள், இவைகளையும் படைத்திருக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும். இவைகள் அத்தனையும் தானாக உருவாகிவிட்டதா என்ற ஒரு கேள்விக்கு பதில் அல்லாஹ் சொல்லுகின்றான். நிச்சயமாக அது நடக்காத சாத்தியம் இல்லை. எந்த அறிவும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு சிலர் விவாதம் செய்கின்றார்கள். உலகத்திலே உலகம் இயற்கையாக வந்துவிட்டது, தானாக வந்துவிட்டது, அது தானாகவே அமைந்து விட்டது. கண்ணியமிக்கவர்களே, யாரெல்லாம் இந்த உலகம் தானாகவே வந்துவிட்டது என்று கடவுள் கொள்கையை மறுக்குபவர்கள், அவர்கள் இந்த கொள்கைக்கு மிக நேர் எதிரானவர்கள். யாரெல்லாம் கடவுள் கொள்கைக்கு மாற்றமாக இருக்கின்றார்களோ, எதிர்ப்பாளர்கள் இருக்கின்றார்களோ, அவர்கள் அறிவை வைத்து சிந்திப்பார்கள். சரி, அவர்களுடைய அறிவை வைத்து சிந்திக்கும் அந்த ஆற்றலை பார்த்தாலும் கூட ஒரு பொருள் தானாக வந்துவிட்டது என்று சொல்வது என்பது அதுவும் அறிவுக்கு எதிரானது தானே. இந்த மைக் இருக்கின்றது என்று சொன்னால் அது தானாக உருவாகிவிட்டது, இந்த டேபிள் இருக்கின்றது சொன்னால் தானாக உருவாகிவிட்டது, இந்த கட்டிடம் இருக்கின்றது தானாகவே உருவாகிவிட்டது, எல்லாம் சொல்ல முடியுமா? முடியாது. அதே போன்றுதான் இந்த உலகத்தை படைக்கும் ரப்புல் ஆலமீன் அவன் வேறு ஆற்றல் உடையவன் என்பதற்கு இந்த பொருட்களை எல்லாம் சாட்சியாக வைத்திருக்கின்றான். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதம் சமூக வலைதளங்களிலே பரவலாக போனது.
கடவுள் இருக்கின்றானா இல்லையா? இருவர்களும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை மேற்கொண்டார். இரு அறிஞர், அதிலே ஒருவர் இஸ்லாமிய அறிஞர். அவர் கடவுள் அல்லாஹ் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை காட்டினார். இல்லை என்பதற்கும் அவரும் வாதாடினார். அதிலே ஒரு அந்த கடவுள் உண்டு, இறைவன் இருக்கின்றான், ஒருவன் தான் என்பதை சொல்வதற்கு அவர் அற்புதமான உதாரணங்களை காட்டினார். அதிலே ஒரு உதாரணம் தான் அவர் சொன்னார், நீங்கள் ஒரு மைதானத்திற்கு செல்லுகின்றீர்கள், பொட்டல் காட்டுக்கு செல்லுகின்றீர்கள், ஆள் அரபரவே இல்லாத யாருமே இல்லாத அந்த காட்டிற்கு செல்லுகின்றீர்கள். அங்கு ஒரு பந்தை பார்க்கின்றீர்கள். அங்கு ஒரு பந்து வைக்கப்பட்டிருக்கு, யாருமே இல்லை, ஆட்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அங்கு ஒரு பந்து இருக்கின்றது. இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும்? அவர் சொன்னார், யாரோ ஒருவர் வந்து இருப்பார், யாரோ ஒருவர் வந்து வைத்திருப்பார், சென்றிருப்பார். இது ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய சிந்தனை இந்த உலகத்திலே சூரியன் எப்படி வந்தது என்பதை யோசித்ததா, சந்திரன் எப்படி வந்தது என்பதை யோசிக்கின்றதா, உலகத்துடைய படைப்புகள் அமைப்புகள் எல்லாம் தானாகவே வந்துவிட்டது என்று யோசிப்பது, இந்த பந்து தானாகவே யாருமே கொண்டு வந்து வைக்காமல் வந்துவிட்டது என்று யோசிப்பதற்கு சமமாகும் என்று அந்த அறிஞர் வாதாடினார். யாருமே இல்லாத இந்த இடத்தில் ஒரு பந்து வந்தது என்று சொன்னால் உங்களுடைய அறிவு சொல்கின்றது யாராவது ஒருவர் வந்திருப்பார், அதை வைத்திருப்பார் என்று உறுதியாக சொல்லுகின்ற உங்கள் அறிவு இந்த உலகம் தானாகவே வந்துவிட்டது, இயங்கிவிட்டது என்று சொல்வதற்கு என்ன ஒரு அடிப்படை இருக்கிறது என்பதை கேட்டார். அன்பானவர்களே, இதுதான் கடவுள் மறுக்கும் கொள்கை உடையவர்கள் உலகத்திலே பல காலங்களில் இருந்திருக்கின்றார். ஏன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்த நம்ரூத், அவன் மிகப்பெரிய தன்னை கடவுள் என்று சொன்னான். கடவுள் மறுக்க மட்டுமல்ல, தன்னை கடவுள் என்று சொன்னான். என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னான். குர்ஆன் சொல்லுகின்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை, அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நம்ரூத் தர்க்கம் செய்கின்றான். இந்த வரலாற்றை குர்ஆன் சொல்லுகின்றது. அவன் செய்யும் தர்க்கத்தை குர்ஆன் விவரிக்கின்றது. என்ன தர்க்கம் செய்கின்றான் தெரியுமா? ஆம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நம்ரூத் தர்க்கம் செய்கின்றான். என்ன உன்னுடைய இறைவன்? நான் கூட தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய இறைவன் உயிரை கொடுப்பான், அவன் தான் உயிரை, அதாவது அவன் உயிரை கொடுப்பவன் அவன் தான், மௌத்தாக்குவோன் அவன் தான், ஹயாத்தையும் அவன் தான் கொடுக்கின்றான், மௌத்தையும் அவன் தான் கொடுக்கின்றான். இதை கேட்ட நம்புறது சொன்னானா, நான் கூட தான் அந்த செயலை செய்வேன், நான் கூட அதை செய்வேன். நம்புறது சொன்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கின்றான்? உன்னுடைய இறைவன் மட்டும்தான் உயிரையும் கொடுப்பான், உயிரை எடுப்பானா, நான் கூட அதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு 2 கைதிகளை வர சொல்லுகின்றான். குர்ஆன் சொல்லும் வரலாறு. 2 கைதிகளை வர சொல்லுகின்றான். அதிலே ஒருவனை கொலை செய்கின்றான், ஒருவனை விட்டு விடுகின்றான். சொன்னான், பார்த்தீரா, ஒருவனுக்கு நான் மரணத்தை கொடுத்தேன், இன்னொருவனுக்கு உயிரை கொடுத்தேன். தர்க்கம் செய்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், கிழக்கிலே சூரியனை உதிக்க செய்வான், நீ வேண்டுமானால் மேற்கிலே உதிக்க செய். இது சொன்ன உடனே அவன் என்ன செய்து விட்டான்? திகைத்து விட்டான் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அவன் திகைத்து விட்டான். இது என்னால் செய்ய முடியாது. கிழக்கிலே உதிக்கும் சூரியனை நீ மேற்கிலே உதிக்க செய், நான் ஒத்துக்கொள்கின்றேன் நீ கடவுள் என்று. இதுதான் உலகத்தில் யாரெல்லாம் நான் தான் கடவுள் என்றும் அல்லது கடவுளே இல்லை என்றும் விவாதித்தார்களோ அவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள் என்பதுதான் குர்ஆனுடைய வரலாறு. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய அறிஞர். அவர்கள் எவ்வளவு பேர்களுக்கு மத்தியிலே தீனை சொல்லி இருக்கின்றார்கள், இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். கடவுள் கொள்கைக்கு எதிரானவர்களுக்கு அற்புதமான முறையில் அவர்களுக்கு உதாரணம் காட்டினார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு தடவை ஒருவன் வந்தான், வாதிட்டான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்னவென்று, நான் கூட தான் படைப்பினங்களை படைப்பேன். அதற்கு ஒரு உதாரணம் காட்டினான். இமாம் அவர்களை அழைத்து சென்று ஒரு மரத்தினுடைய பொந்திலே சில இறைச்சி துண்டுகள், கறிகள் என்ன செய்யலாம் உள்ள வச்சுட்டு மூடிட்டு அடைச்சிடறான். அடைச்சிட்டு பல நாட்களுக்கு பிறகு
வந்து என்ன செய்யலாம், பார்க்கலாமான்னு சொல்லி போயிடலாம். அதே மாதிரி பல நாட்களுக்கு பிறகு அந்த மரத்திலே வந்து அந்த இறைச்சி துண்டை வைத்து அந்த பொந்தை எடுத்து பார்க்கின்றார்கள். புழுக்கள் நிறைய இருக்கின்றது, மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நபர் சொன்னா, இமாம் இடத்திலே பார்த்தீர்களா, நான் கூட படைத்திருக்கின்றேன், உங்கள் நிறைவில் தான் படைப்பான் அல்ல, நான் கூட புழுக்களை படைத்திருக்கின்றேன் என்று சொன்னார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்களாம், அப்படியா, சரி, அப்படியே உன்னுடைய வாதத்தின்படி வைத்துக் கொள்வோம், இதிலே எத்தனை புழுக்கள் இருக்கின்றது என்று உன்னால் சொல்ல முடியுமா? அல்லது இதிலே எத்தனை ஆண்கள் இருக்கின்றது, எத்தனை பெண்கள் இருக்கின்றது என்பது உனக்கு தெரியுமா? இந்த புழுக்கள் எத்தனை காலம் வாழும் என்பது உனக்கு தெரியுமா? எப்பொழுது அழியும் என்பது உனக்கு தெரியுமா என்று சொன்ன உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கையை பிடித்து, நீங்கள் சொல்வதுதான் உண்மை, உலகத்திலே ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் இந்த உலகத்தை ஆளுகின்றான், படைக்கின்றான் என்று இஸ்லாம் ஆனார் என்பதுதான் வரலாறு சொல்லி. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்துல இன்னொருவர் இதே மாதிரிதான் கடவுள் மறுப்பு கொள்கையுடைய ஒரு விவாதம் செய்கின்றார்கள். இல்லைங்க, உலகம் தானாக நினைச்சுங்க, உலகம் தானாகவே இயங்குகின்றது, இப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லையா, அவரும் அதே மாதிரி பேசுகின்றார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, சரி, நான் நிரூபிக்கின்றேன், உனக்கு உன்னுடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் உலகத்திலே இறைவன் ஒருவன் இருக்கின்றான், கடவுள் இருக்கின்றான் என்பதற்கு நான் உனக்கு நிரூபணம் செய்கின்றேன். ஒரு நாளை முடிவு செய்யுங்கள், அந்த நாளையை முடிவு செய்து மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுங்கள். சரி, மக்களை எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டது, எல்லா மக்களும் ஒன்று செய்தார்கள் மைதானத்தில். ஒரு நாள் நிர்ணயம் செய்யப்பட்டது, அந்த நாளும் வந்துவிட்டது. ஒரு நேரத்தை முடிவு செய்யப்பட்டது, அந்த நேரமும் வந்துவிட்டது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த இடத்திலே வரவில்லை. நேரமாகிவிட்டது, வரவில்லை. காத்திருந்தவர்கள் எல்லாம், இமாம் அவர்கள் சொன்னார்களே, வரேன், வந்து நான் நிரூபிக்கின்றேன் என்று சொன்னார்களே, ஆனால் இன்னும் வரவில்லையே. அங்கிருந்த அந்த நபர் சொன்னாராம், அவரால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, அதெல்லாம் அவரால் நிரூபிக்கவே முடியாது, அதனாலதான் அவர் வரல அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த இடத்துக்கு வந்து விட்டார். வந்தவுடனே எல்லோரும் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று கேட்டுவிட்டு சொன்னார்களாம், நான் இங்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வீட்டிற்கும் இந்த இடத்திற்கும் இடையே ஒரு ஆறு இருக்கின்றது, அந்த ஆற்றை கடந்து வரணும்னு சொன்னால் அது படகு மூலியமாக தான் வரணும். என்னைக்குன்னு பார்த்து அந்த படகு ஒட்டி யாருமே இல்லை என்று நான் ஆழ்ந்த சிந்தனையிலே இருந்தேன். அப்பொழுது ஒரு மரம் தானாகவே கீழே விழுந்தது. தானாகவே கீழே விழுந்து அது படகாக மாறியது, அழகான படகாக மாறியது. என்னை அழைத்தது, நானும் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். என்னை அந்த கரையிலிருந்து மறு கரை வரை கொண்டு வந்து சேர்த்து விட்டது என்று சொன்ன உடனே சபையில் இருந்த எல்லோரும் சிரித்தார்கள். என்ன இது நம்புற மாதிரி இல்லையே, நீங்க சொல்றது என்னவோ கதை மாதிரி இருக்கின்றது, என்னவோ மரம் தானாக விழுந்தது, கட்டையாக மாறியது, படகாக மாறியது, உங்களை அழைத்து கொண்டு இந்த கரையை அந்த கரையிலிருந்து இந்த கரையை கொண்டு வந்து சேர்த்தது என்று நீங்கள் சொல்லுகின்ற இந்த விவாதம் அறிவுக்கு பொருந்தவில்லையே என்று அந்த நபர் உட்பட சபையில் இருந்த அத்தனை பேரும் சொன்னார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களாம், இந்த ஒரு சாதாரண விஷயத்தை உங்களுடைய அறிவு ஏற்கவில்லையே, இது தானாக நடந்தது என்று, இந்த உலகம் தானாக வந்தது, சூரியன் தானாக வந்தது, அவைகளுடைய இயக்கங்கள் தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்வதெல்லாம் இதுதான். உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கின்றான், அவன் ஒருவனாகத்தான் இருக்கின்றான், அவன்தான் படைக்கின்றான், அவன்தான் உலகத்தை இயக்குகின்றான் என்ற விஷயத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த நபர்களுக்கு அந்த இடத்திலே பாடம் புகட்டினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு மட்டும் சிறப்பான ஒரு அறிவை கொடுத்திருக்கின்றார். அதுதான் பகுத்தறியும் அறிவு. உலகத்திலே அல்லாஹ் தஆலா அறிவை கொடுத்தது எதற்கு தெரியுமா? இறைவனை யோசிக்க சொல்லுகின்றான், இறைவனை நீங்கள் விளக்குங்கள் என்று சொல்லுகிறார். குர்ஆனிலே பல இடங்களிலே அஃபலா ததக்கரூன், அஃபலா தஅகிலூன், நீங்க யோசிக்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் ஏன் தெரியுமா கேட்கிறான்? உலகத்திலே ஒட்டுமொத்த உலக சமூக மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். குர்ஆன் ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டுமானதல்ல, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களுக்கானது. மனித இனத்தையே அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்லுகின்றான். சிந்தித்து பாருங்கள்,
சூரியனை பார்த்து நீங்கள் அதனுடைய சுழற்சியை பாருங்கள், சந்திரனை பாருங்கள், அதனுடைய படைப்பின் அற்புதத்தை பாருங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களின் அதனுடைய அற்புதத்தை பாருங்கள், படைப்பின் நோக்கத்தை பாருங்கள், உன்னதத்தை பாருங்கள். பார்த்து நீங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்குங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கெல்லாம் படிப்பினை கொடுக்கின்றான். உலகத்தில் இருக்க நிறைய படைப்பு இருக்குங்க. இந்த படைப்பெல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது நம்முடைய ஈமானுடைய பலம் பெருகும். ஈமானுடைய பலம் உறுதியாகும். ரப்புல் ஆலமீன் எத்தனை பெரிய ஆற்றல் மிக்க படைப்புகளை இந்த உலகத்துல படைச்சிருக்கிறான். மிக பலகீனமான சிலந்தி வலை எல்லாம் யோசிக்க சொல்லுகின்றான். சிலந்தி வலை நீங்க யோசிங்க, எப்படிப்பட்ட அற்புதமான படைப்பு. அந்த அந்த வலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். உலகத்துல அந்த சாதாரண அறிவு, அந்த மனிதனுடைய அறிவை போன்றெல்லாம் அதற்கு அறிவு கிடையாது. அதுக்கு யாரும் என்ன செய்யலைங்க, திட்டம் போட்டு கொடுக்கல, டிராயிங் பண்ணி கொடுக்கல, யாரும் மேப் போட்டு கொடுக்கல. அற்புதமான முறையில் என்ன செய்யுங்க, தன்னுடைய வலையை பின்னுகின்றது, யாருடைய உதவியும் இல்லாமல். யாரையும் அழைப்பதில்லை. யாரையாவது கூப்பிட்டுச்சா? சக தோழர்கள் யாரையாவது கூப்பிட்டுதா? யாரையும் கூப்பிடல. சிலந்தி என்ன செய்யுது, தானாக அதுவே என்ன செய்யுது, அற்புதமான முறையிலே அதை வலை பின்னுகின்றது. யோசிக்க சொல்லி தூக்குநாள் குருவியை நீங்கள் பாருங்கள், அது பின்னக்கூடிய அந்த வலை நமக்கு எல்லாம் 10 விரல்களை கொடுத்திருக்கின்றான். அந்த 10 விரல்களை கொண்டு அவைகளை நாம் அமைக்க முடியாது. அதே மாதிரி என்ன செய்ய முடியாது, அமைக்க முடியாது, பிரிக்கவும் முடியாது. அதை முறையான முறையில் என்ன செய்ய முடியாது, கிழிக்கலாம். ஆனால் நம்முடைய விரல்களை கொண்டு அவைகளை சரியான முறையிலே அவிழ்க்க முடியாது. ஆனால் அந்த பறவைக்கு அல்லாஹ் தஆலா எந்த விரல்களையும் கொடுக்கவில்லை. விரலே கொடுக்கப்படாமல் அந்த பறவைக்கு எல்லாம் அப்படிப்பட்ட அற்புதமான அறிவை கொடுத்திருக்கின்றான். தன்னுடைய அறிவு ஆற்றலை கொண்டு அற்புதமான வலை பின்னி 2 அறைகளை அமைத்து, அதிலே ஒரு அறை உள்ளே என்ன செய்யும், வெளியில் இருக்கிற ஒரு அறை, இன்னொரு அறை தூங்கும் அறை, பெட்ரூம். மனிதர்கள் மட்டும்தான் வீடு கட்டுவார்கள், அதில் 2 அறைகளை அமைப்பார்கள் என்பதல்ல. ஒரு சாதாரண படைப்பு குருவி, அதற்கும் அல்லாஹ் தஆலா அற்புதமான அறிவுகளை கொடுத்திருக்கின்றான். உலகத்துல மனிதர்களை யோசிக்க சொல்லுகின்றான். படைப்பினங்களை பற்றி சிந்தியுங்கள். உலகத்துல எப்படி அற்புதமான மலைகளை எல்லாம், உறுதிமிக்க மலைகளை படைத்திருக்கின்றான். குர்ஆன்ல என்ன சொல்றான், குல் சீரு ஃபில் அர்த், நீங்க உலகத்தை போய் சுத்தி பாருங்க, பூமியை நம்பி சுத்தி பாருங்க, எத்தனை அற்புதமான படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இந்த படைப்புகளிலே அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் உண்டு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லுகிறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகள் அத்தனையும் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றன. அல்லாஹ்வுடைய படைப்புகள் அத்தனையும் அல்லாஹ் ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கின்றான் என்பதை பறைசாற்றுகின்றது. இவைகளை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய ஈமான் உறுதி பெறும். அப்படிப்பட்ட உன்னதமான ஈமான் பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து நம்முடைய ஈமானை மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக, அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையிலே உறுதியாளர்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.